தொடர்கின்றன. ஜெயலலிதா பதவியேற்றதும் அதிமுக அரசு இலவசமாக வழங்கிய நோயுள்ள ஆடுகள் அடுத்தடுத்து பலியாகி வருவதால் மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். அவ்வாறு இறக்கும் ஆடுகளை யாருக்கும் தெரியாமல் புதைக்கும் பணியில் கால்நடை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு மக்களை ஏமாற்றும் வகையில் ஆளும் அதிமுக அரசு அவசரமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து நோய்வாய்ப்பட்ட ஆடுகளை வாங்கி வந்து அதை தமிழக மக்களுக்கு இலவசமாக வழங்கியது. இதில் நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட பாலகொளா, மஞ்சக்கம்பை, கம்பிசோலை உள்ளிட்ட பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு சுமார் 480 ஆடுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்நிலையில் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஆடுகள் தொடர்ந்து செத்து மடிந்து வருகிறது. கடந்த 15 நாட்களில் மட்டும் பயனாளிகளுக்கு கொடுத்த 150 ஆடுகள் இறந்துள்ளது. இதனால் மக்கள் கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இவ்வாறு இறந்து வரும் ஆடுகளை யாருக்கும் தெரியாமல் புதைக்கும் வேளையில் தமிழக அரசின் கால்நடைத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு கொடுத்த நோய்வாய்ப்பட்ட ஆடுகளால் பிறர் வீடுகளில் உள்ள வளர்ப்பு ஆடுகளுக்கு நோய் தொற்று கொண்டுள்ளதால் அந்த பகுதி ஆடு வளர்ப்பாளர்கள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல்லில் இன்று காலை வெங்காய குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெங்காயம் எரிந்து நாசமானது. திண்டுக்கல் காசின் ராவுத்தர் பேட்டையில் கந்தசாமி அன்கோ என்ற பெயரில் வெங்காயம் குடோன் ஒன்று செயல்பட்டு வந்தது. இன்று அதிகாலை குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீ மளமளவென பரவியது. இதில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த பல ஆயிரம் டன் எடையுள்ள வெங்காயம் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெங்காயம் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அம்பேத்கர் நகரில் வசிக்கும் பூசானம் அம்மாள் மற்றும் அவரது மகனின் குடிசை வீடுகள் தீயில் எரிந்து சாம்பலானது. தகவல் அறிந்த தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பாபு முருகவேல் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் உடைமைகளை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு அரிசி, குடம் மற்றும் நிவாரணத் தொகையை வழங்கி அவர் உதவி புரிந்தார். அவருடன் திருவண்ணாமலை தேமுதிக வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெய்சன் ஜேக்கப் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் சென்றனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் தேமுதிக மேயர் வேட்பாளராக போட்டியிடும் AR இளங்கோவன் நேற்று சூரமங்கலம், திருவாகவுண்டனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேலூர் மாநகராட்சி மேயர் தேர்தலில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் லதாவை ஆதரித்தும் தேமுதிக சார்பில் போட்டியிடும் மாமன்ற வேட்பாளரை ஆதரித்தும் மார்க்சிஸ்ட் சட்டமன்ற குழு தலைவர் சவுந்தரராஜன் வேலூரில் பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி தலைவர் பதவிக்கு தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சங்கரை ஆதரித்து மாநில கலை இலக்கிய அணி துணை செயலாளர் நடிகர் ராஜேந்திரநாத் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பம்மல் நகரமன்ற தலைவர் பதவிக்கு தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பம்மல்ராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஏராளமான கட்சி தொண்டர்கள் உடன் சென்றிருந்தனர். அப்போது கேப்டனுக்கே எங்கள் ஆதரவு என்று கூறி மக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடி மற்றும் பனைக்கநாடார் குடியிருப்பு கிராமங்களில் உள்ள பாதகரை சாமி திருக்கோவில்களின் வருடாந்திர கொடை விழா மிக சிறப்புடன் நடைபெற்றது. இந்த திருவிழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் மட்டுமல்லாமல் சென்னை, கோவை, திருப்பூர், மும்பை பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான வர்த்தக பிரமுகர்களும் கலந்து கொண்டார்கள். பாதகரை சுவாமிக்கு அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில் சுனையிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு அபிஷேகம் நடந்தது. மூன்று நாட்கள் நடைபெற்ற கொடை விழாவில் தினமும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. உள்ளாட்சித் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்தும் விளக்கப்பட்டது. உள்ளாட்சித் தேர்தல் வருகிற 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெற இருப்பதை முன்னிட்டு ராமநாதபுரம் நகராட்சியில் தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடும் அனைத்துக் கட்சி வேட்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நகராட்சி ஆணையரும் தேர்தல் அலுவலருமான முஜிபுர் ரகுமான் தலைமையில் நடைபெற்றது. நகராட்சி பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த இருப்பதால் அதை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பது குறித்து தேர்தல் ஆணையர் விளக்கம் அளித்தார். நடைபெற இருக்கும் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு ராமநாதபுரம் நகராட்சியில்
நகர்மன்ற உறுப்பினர் தேர்தலிலும் நகர்மன்ற தலைவர் தேர்தலிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது ஏஜென்ட்டுகள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்த ஆலோசனைகளும் அறிவுரைகளும் எடுத்துரைக்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 13ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேர்தல் கண்காணிப்பாளர் முகமது உதீன் அகமது, மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார், தேர்தல் அதிகாரி மலர்கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. பெற்றெடுத்த பாச உணர்வு, இன உணர்வு போன்றவை மிருகங்களுக்கும் உள்ளது. தனியாக நின்ற ஒரு காட்டெருமையின் குட்டியை சிங்கங்கள் வளைத்துக் கொள்கின்றன. இன்னொரு பக்கம் முதலை ஒன்று அந்த குட்டியை கடித்து தின்ன சீறி வருகிறது. தனது குட்டியை வெறிபிடித்த மிருகங்கள் கொன்று தின்ன முயற்சிப்பதைக் கண்ட தாய் எருமை தனது இனத்தை சேர்ந்த மற்ற எருமைகளை கூப்பிடுகிறது. எருமை படைகள் வந்ததும் சிங்க கூட்டமும் முதலையும் ஓடிவிடுகின்றன. காட்டெருமை குட்டி காப்பாற்றப்படுகிறது. வனப்பகுதிக்குள் நடந்த விந்தையல்லவா இது? சீன பெருஞ்சுவரை 10 ஆண்டுகளாக சுத்தப்படுத்தும் தம்பதியினர். விவரம் இடைவேளைக்கு பிறகு.